ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட சேர்ந்து வாழு. என்ன பரவாயில்ல விடு. நம்பிக்கை இல்லையா? நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். பின்ன என்ன, இப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, புரிஞ்சுக்க. வேணும், சேர்ந்ததுக்கான அடையாளம் வேணும். நீயும் நானும் ஒண்ணுங்கக்கான அடையாளம் வேணும். ஆமா, நீயும் நானும் சேரணும். என் புள்ள எனக்கு வேணும். தனக்கு தேவைன்னா எந்த எல்லைக்கும் போற கூட்டம் இதே. நம்ம வாழணும்னா புத்திசாலித்தனமா இருக்கணும். எனக்கு என் புள்ள வேணும். உனக்கும் எனக்கும் பிறந்த புள்ள எனக்கு வேணும். நம்ம சந்தோஷத்துக்கு அடையாளமா எனக்கு ஒரு புள்ள வேணும். ஆமாடி, நீதான் என் பொண்டாட்டின்னு நான் சொல்லாமலே இருக்கவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடையாளமா என் புள்ள எனக்கு வேணும். இந்த பொண்ணு பிறகு வாரிசு வேணும், புரியுதா? எவனோ எதுவும் சொந்தம் கொண்டாட கூடாது. எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமை இருக்குது. என்ன அது சிரிச்சுட்டு சொல்றது? நீங்க கோவமா தானே இருக்கீங்க. இப்ப இப்படி கோவத்தை குறைக்க மட்டும் பாரு. கோவம் குறைஞ்சிட்டா அதெல்லாம் உன்னை பார்த்தாலே கோவம் குறைஞ்சிடும். சரி, குளிச்சுட்டு வந்தேன். வேண்டாம், குளிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரம். உனக்கு எந்த குழப்பமும் இல்லையா? இல்ல, உனக்கு குழப்பம் தானே பரவாயில்ல. இந்த முடிவு நான் தான் எடுத்திருக்கேன், சரியா தான் இருக்கும். ஆமாடி, இப்ப இந்த குரங்கோட சேட்டை மட்டும் பாரு. பாரு, எந்த குழப்பமும் வேண்டாம். சரியான முடிவு, சரியான எடுத்திருக்கேன். சரி சரி, உனக்கு கொடுத்துட்டு போ. எங்கேயும் போயிட மாட்டேன், இங்கதான் வருவேன். கொடுத்துட்டு போடி. 10 நிமிஷம் காத்து கொண்டு இருக்குல்ல. பரவாயில்ல, இருங்க. குரங்கா? இருங்க, நான் இப்ப வந்துடுவேன். சீக்கிரம். சரி. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. என்னாச்சுடா தேன்மொழி? என்ன, ஒருவேளை என்கிட்ட தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாளா? இல்ல, அதானே, என்கிட்ட இருந்து போக்க மனசு இருக்காத. அப்படியா? வா வா, காட்டுற. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சத்தியமாக என்னை போலவே இருப்பான். ஒன்ன போல இருப்பானா? கஷ்டப்பட்டு பாட்டுறதுல வேணா. வா வா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான். விக்கி, அறிவோ அறிவு. சில நேரம் நீ கொடுக்குற ஐடியா கரெக்டா பர்ஃபெக்டா போகுதுடா. சூப்பர்டா. தேன்மொழி வரடா. தேன்மொழி, தேன்மொழி. தேன்மொழி, பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? தேன்மொழி, அக்கா மாறு 4 பேரையும் எங்களை தள்ளி விட்டுட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. என்னடா ஓடிட்டு இருக்கீங்க? ஆமா தேன்மொழி, ஒரு கும்பல் வந்தது, ஆனா எங்களை எதுவுமே பண்ணல. அக்கா மாறு 4 பேரையும் மட்டும்தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க காப்பாத்த முயற்சி பண்ணலையா? எப்படி நாங்க சண்டை போடாம இருப்போம்? அதெல்லாம் பண்ணணும். ஆனா கடத்தது அக்கா மாறு மட்டும்தான். நாங்க எவ்வளவு போராடணும், ஆனா முடியல. 2 பேரும் இருந்தீங்களாடா? என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? உங்ககிட்ட சொல்லுடா. சரிடா, அப்புறம் அந்த இடத்துல இருக்காங்கன்னு யாரடா சொன்னது? தெரியா தேன்மொழி, எங்களுக்கு இப்ப என்ன பண்ணதுன்னு தெரியல. பொண்ணுத்துல தங்கிட்ட போய் சொன்னா நிச்சயமா எங்களை கொண்டே போட்டுருவாரு. போகும்போதே நீங்க வேண்டாம், நான் விக்கிய கூட்டிட்டு போறேன்னு அண்ணன் சொன்னாரு. நாங்க தான் கேட்கல. தெரியல தேன்மொழி, எங்களை அவங்க எதுவுமே பண்ணல. எங்களுக்கு தள்ளி தள்ளி விட்டாங்க. சொல்ல போனா எங்க மேல ஒரு அடி கூட படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருந்தானுங்க. நாங்களும் எல்லாம் வச்சு மிரட்டி பார்த்தோம், துப்பாக்கில கூட மிரட்டி பார்த்தோம். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அக்கா கடத்திட்டு போயிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல தேன்மொழி. அத்தாங்கிட்ட சொல்றதுக்கு பயம், சொல்லாமலும் இருக்க முடியாது. அதான் இப்பதான் வரோம். உங்களுக்கு எதுவுமே பண்ணலையா? எங்க ரெண்டுத்தையும் எதுவுமே பண்ணல. அத்தமார அடிச்சானுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். எப்படி இங்க வந்தா மிலிட்டரி படம் எங்களை தூக்குது? எதுக்கு மிலிட்டரி படம் உங்களை தூக்க வருதா? ஆமா தேய்மொழி, நாங்க ரோட்ல வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. தப்பிச்சு வந்துட்டோம். இல்ல, அந்த 2000 கோடி தூக்குனது இன்னும் யாருக்குமே தெரியாது. அது மிலிட்டரி இல்ல, உங்களை ஏமாத்த பாத்திருக்காங்க. சரி, நீங்க உள்ள போங்க, உள்ளதான் அவர் இருக்காரு. நான் வரேன். எங்க போற? நான் பாத்துக்கிறேன். யாரு என்ன வேலை பாத்திருப்பானே இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். தேய்மொழி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நீ உள்ள போய் இரு, நான் வரேன். சொன்னமே, அங்க எதுவுமே பண்ணல. ஆனா வர வழியில
அந்த மிலிட்டரிக்காம இவனை மிரட்டினாங்க. என்ன சொல்லி? குடும்பம் வேணுமா வேண்டாமான்னு. என் பசங்களுக்கு இல்ல, நான் இப்பவுமே முடிவு கட்டுறேன். அவங்களுக்கு நான் தான் டார்கெட்டா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். நீ போ. உள்ளதான் உங்க அண்ணன் இருக்காங்க. போங்க, உள்ள போங்க. சரி. வா தேன்மொழி வா. அடுத்து நீ இங்கதான் வருவாரு எனக்கு நல்லா தெரியும். அந்த சோப்பனும் கருப்பனும் அலறி அடிச்சுட்டு வந்திருப்பானுங்களே. பெத்த பிள்ளைய மிரட்டி இருக்க. சரி. ஓ, மிரட்டினாலும் அவன் மேல ஒரு கீரல் கூட போடல. படாது. ஆனா மிரட்டிருக்க. மிரட்டு அப்படி. அப்புறம் ஒத்த மாதிரி 4 பேரையும் தூக்கிட்டாங்க போலுக்கு. அவங்க 4 பேரையும் மரியாதை வெளிய விட்டுரு. இல்ல, நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என்னமா நான் கடத்தின மாதிரி பேசிட்டு இருக்க? சத்தியமா நான் கடத்தல. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு பத்தாது. இப்ப என்னால முடியாது. அறிவு பத்தாதுன்னா அப்ப இது யாரு பார்த்ததே? கடத்தினோடனே நீ இங்கதான் வருவேன்னு தகவல் வந்தது. ஒரு நோட்டீஸ் இருக்குது, அதை கொண்டுட்டு போ. வெளியே விடுவாங்க. நோட்டீஸா? இந்தா, இதுல ஒரு அட்ரஸ் இருக்கும், அங்க போ. முக்கிய குறிப்பா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான். நீ இதை வாங்கிட்டு போறது யாருக்கும் தெரியாது. குறிப்பா அந்த விக்கி பொண்ணு தலைக்கு தெரியவே கூடாதான். அப்படி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு போனா அது 4 உசுர பார்க்கவே முடியாது. இல்ல, கொண்டா, சீக்கிரம் கொண்டா. சீக்கிரம் இந்தா. இன்னும் 1 மணி நேரத்துல போலனா அதுல ஒரு உசுர சீக்கிரம் போயிடும். மனச பேடானிலா. அலேக்கோ 2000 கோடி நீ தூக்குவ. போத்துக்கிட்டு இருப்பாங்க பாரு. ஆமா, சிவன் நொறுங்கொண்டு சம்பாத்தியம் பண்ணனா பாரு. டேய், நீ ஏன் ஏமாத்த அந்த சம்பாத்தியம் பண்றீங்க? நான் உங்ககிட்ட இருந்து புடுவேன். ஆமாடா, 2000 கோடி நான் எடுத்தேன். இப்ப இல்ல, எப்பவுமே எடுப்பேன். இன்னும் எடுப்பேன். பல கோடி எடுப்பேன். அதுக்குத்தான் மொத்தமா தண்டனை அனுப்பிக்க போற. யாருக்கிட்ட தப்பினாலும் இங்க தப்ப முடியாதுமா. அவங்க ஒண்ணுன்னா கெச்சு போட்டு தூக்கி இருக்காங்கம்மா. என்ன அன்னைக்கு வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்து மேல எவனும் கை வைக்க முடியாது. அப்படியா? என்னாச்சு? அது என்ன லெட்டர் கொண்டா? இத வாங்கிட்டு போவ, திரும்பி வர மாட்டேன். அந்த அன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்ததே, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ மிரட்டினதெல்லாம் போதும். உன்னையும் ஆட்டி படைக்கிறதுக்கு வந்தாச்சு. புத்திசாலித்தனத்தினாலதானே ஆட்டி படைச்ச. நீ என்ன பண்ற யாது பண்றன்னு இங்க இருக்க பாதி பேருக்கு தெரியாதுல்ல. உனக்கு தெரியும்லடா. கத்துன குறவடி கடிச்சு துப்பிடுறேன். வாட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டதுக்கு வந்தாச்சு. அந்த 1000 பேரை இறக்குனாலும் 1000 பேரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கு கை வந்த கலையாச்ச. தெரியும்ல? தெரியும். ஆனா இப்ப நீ சமாளிக்க முடியாது. இப்போல எப்பவுமே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி சமாளிச்சு வரணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வெள்ளிக்கெல்லாம் வெள்ளி. அந்த ஆதிராவத்தே வில்லின்னு எனக்கு தெரியும். ஆதிரா வில்லில, அவ ஒரு சைக்கோ. அதுக்கு நிறைய வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் கிரிமினல். கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல் வந்தாச்சுமா. என்ன இந்த நிலைமையில ஆளாக்குனல. இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் உனக்கு பாக்கி இருக்கு. ஓகே? அன்னைக்கு குடும்பம் சீரழிய போதே. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பார்க்கலாம். நீ இருக்க மாட்ட. ஹேய் போய் செட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க, பூமிக்குள்ள போயிடுற. போடி போ. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அன்னைக்கு நம்ம குடும்பம் வீட்டுக்கு வரல. முறை அங்க போய் பாரு. உனக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இங்க போவேன். வேண்டாம் வேண்டாம். டேனியலே, இவனுக்கு இன்னும் ஒரு கை நல்லா இருக்குல்ல. வேண்டாம் வேண்டாம். கையை விட்டுரு. அன்னைக்கு அம்மா இவன் கால்ல வந்து வேணுமா, அதனால காலை எடுத்துரு. மறக்காம நான் சொன்ன இன்ஜெக்ஷனே போட்டு விட்டுரு. திருமலி, இப்ப நீ போறிய அங்க நீ உசுரோட திரும்ப முடியாது. நீ போறது நரகம். திரும்பவே முடியாதுடி. திரும்பவே முடியாத நீ போற. எங்க போனாலும் நான் திரும்பி வந்துருவேன். அவ திரும்பி வந்துருவா. ஆனா நீ இதுக்கப்புறம் வாழ்க்கையோட இருக்க கூடாது. சரி, பெத்த புள்ளைய கூட போட்டதுல கால் அனுப்பியிருக்க. உருப்படாத புள்ள இருந்து எதுக்கு? அவன் உருப்படாத புள்ளையா? சரி, அந்த உருப்படாத புள்ளைய பெற்றது நீ தானே. அதனால நீ முத போய் சேர்ந்துரு. டேய், அரசியல் வாழ்க்கைய சம்பிக்க வச்சிருவேன். போடா. டேய், அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நானே தூரம் வந்துட்டேன். தேன்மொழி, இவங்கிட்ட ரொம்ப பேச வேண்டாம். அதை மட்டும் கொடுத்துட்டு போ. இந்தா, இவனை போட்டு விடு. வேண்டாம் தேன்மொழி, நீ திரும்பி வரும்போதே சில ரகசியங்கள் உனக்கு தெரியணும்னா நான் உசுரோட இருக்கணும். வாய் மட்டும் இருந்தா போதும். தேன்மொழி வேண்டாம், சொன்னா கேளு. வாய் மட்டும் இவனுக்கு இருந்தா போதும். அதே சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. மத்தபடி இவனுக்கு எந்த பார்ட்ஸுமே நீ வேலை செய்யக்கூடாது. நீ வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். முக்கியமான ஒண்ணு என்கிட்ட இருக்குது. வேண்டாம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவ. நான் படாத கஷ்டமே இல்லடா. டேனிலே, இவனை பாத்துக்க, நான் வரேன். ஏய், சத்தியமா சொல்றேன்டா, அவன் நரகத்துக்கு போறான். அங்க போனா திரும்ப முடியாது. அங்க இருக்குது யாம திரும்ப விட மாட்டான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க?
அங்க இருக்கிறது ஏம என்னது புள்ளைகளை கடத்திட்டானுங்களா? இல்லையே, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானுங்களே. இப்ப என்ன பண்ண? என்னது? ஐயோ, இல்ல இல்ல, நானே களத்துல இறங்குறேன். காலாமரே, இந்த அட்ரஸ் தானே போட்டிருக்கு. இதுதானே? இது யாரு கம்பெனி? இது ஆதிரா கம்பெனி இல்லையே. பாஸ் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. சரி. மேலதான் ஆபீஸ் ரூம், மேல போவீங்களா? சரி. என்ன யாரையும் காணோம்? என்ன ஒருத்தையும் காணோம்? நீங்க கொடுத்த நோட்டீஸ் இங்க தான் இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க. உங்க மிரட்டலுக்கு பயப்படுறவ நான் கிடையாது. என் அத்தை மாரி எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இவனுங்களும் எனக்கு அட்ரஸ். ஒரு நிமிஷம். ஓ, தேன்மொழி. ஆமா, தேன்மொழி தான். கேள்விப்பட்ட தைரியசாலின்னு தெரியும். இவ்வளோ தைரியசாலின்னு அது எப்படி? இது ஏன் கொட்டன்னு தெரிஞ்சு உள்ள வந்திருக்கா? எவனா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. என்ன பல கோட்டைகளை பார்த்தவன்னா. பா, தைரியசாலியா இருக்கா. இங்க பாரு, என் அத்தை மருக்கு ஏதாவது ஆச்சுதே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டே செய்ய மாட்டேன். என் அடியில சும்மா தாறு மாறா இருக்கும். புயலை இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். நான் எதையுமே சொல்லிட்டு செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப முறையா உன்கிட்ட சொல்லிட்டு செய்றேன். என் அத்தம்மாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கயே. ஆச்சுதுன்னா? ஆச்சுனா இல்ல, சொல்லும் போதே நீ இருக்க மாட்ட. ஓ அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வச்சிருவேன். இந்தியாவில எப்படி ஒரு பொண்ணா? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? பயம் அது என் அகராதிலே கிடையாது. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. யாருக்குமே பயப்பட மாட்டியா? பயப்பட மாட்டேன். மனுஷனுக்கு ஒரு நாள் பயப்பட மாட்டேன். அவனுக்கு பயப்படணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. நீ என் சமஸ்தானத்துக்குள்ள வரும்போதே எனக்கு தெரியும் உனக்கு பயம் இல்லைன்னு. ஏன்னா என் பேரை கேட்டாலே அலறதான் செய்வானுங்க ஆம்பளைங்களே. ஆனா நீ துணிச்சு உள்ள வந்து நின்னப்பாரு, அப்பவுமே தெரிஞ்சு போச்சு உனக்கு பயம்னா என்னன்னு தெரியலன்னு. அலெக்ஸ், அலெக்ஸ் பாண்டே. நீ எப்பனாவும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணே, யோத்த மாதிரி இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் சேரணும். இல்லன்னு வச்சுக்க. இந்த அலெக்ஸ் பாண்டியவே மிரட்டுற? ஏண்டா அலெக்ஸ் பாண்டியன் என்ன பேர்? ரெண்டு கொம்பா உனக்கு? அப்படி ஒண்ணு கொம்பளா இருந்த மாதிரி தெரியலையே. ஹாய் ஹாய், கொத்துன கொரவல்ல ஊசிய போட்டு விட்டுறேன். எப்பவுமே இப்படிதான் பேசுவியா இல்ல எப்பவுமே இப்படி பேசுவியா? ஏய், உன் பார்வையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. எல்லாம் கண்டுபிடிக்கலாப்பா. ரொம்ப வினோதமா இருக்கா? சரி, ஓ குடும்பத்தாருக்களை விடலன்னு நீ என்ன பண்ணுவ? ஓ சமஸ்தானம்னு சொன்னியே, அது ஆட்டம் கண்டுரும். இது வரைக்கும் உங்களை மறுத்துட்டு அப்படியே விட்டுலான்னு நினைச்சேன். விட்டா உன்னை பார்க்க முடியாது. விட முடியாது. இவளை கைது பண்ணி நம்ம சிறையில் அடிச்சு வைங்க. இது உன்ன மாதிரி வழங்காத பைய கோட்டுன்னு தெரிஞ்சு தனியா வந்திருக்கேனே. நான் என்ன முன்ன பின்ன யோசிக்காமல வந்திருப்பேன்? உலகத்திலே இந்த மிரட்டின மொத்த ஆளுடா பாஸ். ஒத்தனாப்ல நம்ம சிறையில் அடிச்சிருங்க பாப்போம். பாஸ் என்ன பொண்ணு தர பேர கேட்டன சும்மா அதிருமே. அவன் பேரை கேட்ட பொருத்தம் வரதான் செய்து. ஆனா நீ ஏன் முன்னாடி கெத்தா நிக்க பாரு, பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. சோலிய முட்டிச்சிருவான். எப்பா இவன் இவ்வளவு அழகா பேசுறா, இவ்வளவு தைரியம், இவ்வளவு புத்திசாலித்தனம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உன்னை முறைய பார்த்தேன் இல்லையே. டேய் சொன்னதை செய்யுங்க. எந்த பொண்ணு தர வரான்னு நானும் பாக்குறேன். பாரு, உன் கஷ்டத்துல வந்து தானா மாட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மானல. புள்ளிமா வேட்டையாடுற பெண் சிங்கடா. டேய் நீ போலாம். ஓகே பாஸ். இன்னும் 10 நிமிஷத்துல
என் அத்தை மாதிரி அங்க போயிருக்கணும். இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு. இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன கண்ணடா இது? நீ ஏன் என் இடத்துக்கு வந்துட்டனா நல்லது. இல்லன்னு வச்சுக்க, அன்னக்கிளி குடும்பத்துல 4 பேர் உசுரோட வேணுமா வேண்டாமா? டேய், இதே மாதிரி எத்தனைனா நான் பார்த்திருப்பேன். என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எத்த மாதிரி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாத்தியாடா. என் கூட இருக்கதே ஆம்பளை சிங்கம். அவன் ஆம்பளை சிங்கம், நான் ஓனாயிடே. என் கோட்டைக்குள்ள நீ வாழ, நீ வந்தாதான் முடியும். போடா. இது வரைக்கும் நீ எங்க வேணாலும் வந்துட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இங்க இந்த ஓனாய் சிக்கிட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஓனாய் கிட்ட சிக்கினா சிக்கினதாண்டே. நான் பெண் சிங்கம், ஓனாய கோதறி போட்டுருவேன். உன் காலடியே தஞ்சம், உன் பணமே தஞ்சன் வர்றவா அந்த ஆதிரா. எனக்கு அவசியம் இல்ல. அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லா கருமாந்திரமும் தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியும். அறிவு கலைஞ்சல்ல நீ. ஆமாடா. இல்ல, இதுக்கப்புறம் உன்னை விட போறதே இல்ல. ஒரு நாளாவது உன் கூட உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல அத்தை மாதிரி வரல, சத்தியமா சொல்றேன், நீ எதிர்பார்க்கதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்படி வரலன்னா வர வைப்பா இந்த தேன்மொழி. என்னடா தைரியமா நான் விட்டுட்டேன். என்னடா இவ்வளவு போல இருக்கா? ஏதோ குட்டி பொண்ணு வந்து நின்னு நினைச்சுக்கிட்டேன். அவளை பிணை கைதியா பிடிக்க போறேன்னு சொன்னீங்க. அது அப்போ நம்ம கிட்ட இருந்து எடுத்த 2000 கோடி 2000 கோடி தானே, 4000 கோடியா திருப்பி எடுத்துடலாம். அசால்ட்டா பேசின மாதிரி இருக்குது அலெக்ஸ். அலெக்ஸ், நீ தேன்மொழி பத்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்கல. நீ தேன்மொழிய வில்லி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அவளை வேற மாதிரி இமேஜ் பண்ணி வச்சிருந்த. குட்டி பொண்ணா இருக்கா இவா, நமக்கு போட்டியா நின்னாளா? இவா இந்த பொண்ணு நமக்கு போட்டியா? இந்த அலெக்ஸ் போட்டியா? நீ அவளை பத்தி தப்பா இட போட்டுட்டு இருக்க. தேன்மொழியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க, மறந்துடாதீங்க. இல்ல சொன்ன அந்த 4 பேரு கதைய முடிக்கணும், கதைய முடிக்கணும், புரியுதா? வெயிட் வேண்டாம், கொஞ்சம் வேலையாக வேண்டியிருக்கு. அலெக்ஸ், நான் சொன்னா கேட்கணும், கொஞ்சம் வேலையாக வேண்டியிருக்கு. அலெக்ஸ், இங்க எப்படி தப்பிச்சாகணும்? அவள் வளர்க்கல நான் எப்படி தப்பிச்சாகணும்? எப்படி தப்பிக்க? எப்படி தப்பிச்சு எங்க போக? கண்டுபிடிச்சிட்டானா கொன்னே போட்டுருவானே. என்னம்மா இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா? டாக்டர், என்ன பார்க்கிறதுக்கு யார் வந்திருக்கா? உங்க ஹஸ்பண்ட் தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கண்ணு திறந்தோன்னா சொல்ல சொன்னாரு. நான் சொல்லிட்டு வந்துட்டுமாமா? இல்ல டாக்டர், இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏமா? இல்ல டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், வேண்டாம் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனேம்மா. அது வந்து என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? சரி, நீங்க எதுக்கு பாய்சன் சாப்பிட்டுருக்கீங்க? அது வந்து டாக்டர், சொல்லுங்க சார். எப்ப சார் கண் முழிப்பாங்க? கண் முழிப்பாங்களா? ஏன்னா இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டா ஏற்கனவே ஏதோ சொல்ல வர வந்தாலே, என்னவா இருக்கும்? டாக்டர், உங்களை தான் கேக்குறேன், அவ எப்போ கண்ணு திறப்பா? இப்ப என்ன பொண்ணு? டாக்டர் சொல்லுங்க, எப்போ கண்ணு திறப்பா? ஹெவி பாய்சன் சாப்பிட்டுருக்கனால இன்னும் 24 hours ஆகும் சார். அப்படியா? ஆமா. நல்லா பாத்துக்கிடுங்க டாக்டர், என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப உசுரு. அவன் இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்துக்கிடவே மாட்டேன். லவ் சார், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குழந்தைக்காக இப்படி பண்ணிக்கிட்டேன் சார். இவன் சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. அந்த பொண்ணு குழந்தைய உண்டாகல. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? குழந்தை பொழைக்காதுன்னு டாக்டர் சொன்னாரு, அதனால அதை தாங்கிக்க முடியாம இப்படி பண்ணிட்டான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? அப்ப அங்க வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர், இவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கிடுங்க டாக்டர்.
ஓகே சார். என் தங்க பொண்டாட்டி சார். அவளுக்கு நான் உசுறு சார். அவளை இப்படி பார்க்க எனக்கு முடியல சார். நான் வெளியில வெயிட் பண்றேன் சார். என்னம்மா நடக்குங்க? சார் என்னை எப்படியாவது இதை காப்பாத்தி விட்டுருங்க சார். சார் உங்களை கெஞ்சி கேட்கறேன் சார். சரிங்கம்மா. இது யாருமா? காதலுங்க பேர்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏமா இரு, நான் உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனேம்மா. என்ன பாத்திருக்க மாட்டீங்க, எங்க அம்மாவை பாத்திருப்பீங்க. அப்படின்னா அன்னக்கிளி பேத்தி. என்னம்மா சொல்ற நீ? சார் என்னை இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க சார். அன்னக்கிளி பேத்தே, இப்படி ஒரு கொடுனாங்கட்டையா? அதை நானே என் தலையில மண்ணலி போட்டுக்கிட்டது. எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாரும் தடுத்தாங்க சார். நான் சார் கேட்கல. ஏதோ அபாசன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல சார், அப்படிலாம் இல்ல. குழந்தை இருக்கேன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. யார் உதவியாவது கேட்டுட்டீங்கன்னு தப்பிக்கிறான்னு தான் அப்படி சொல்லியிருந்தேன். நான் கன்சீவெல்லாம் இல்ல. இப்படி ஒரு குடலனுக்கு குழந்தை பிறக்கவே கூடாது. அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். இப்படி யாராவது வெளியில வரதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தான் அப்படி சொல்லியிருந்தேன். என்னை வீட்டுக்குள்ளே அடிச்சு சித்திராத பண்ணிக்கிட்டு இருக்கா சார். என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க சார். இங்கேருந்து எப்படி போக? இருமா, நான் ஏதாவது ஐடியா கிடைக்கான்னு பாக்குறேன். இங்கேருந்து தப்பிக்க எந்த வழியுமே இல்லையே. நீங்க நினைச்சா முடியும், ப்ளீஸ். சரிங்கம்மா, நான் ஏதாவது முயற்சி பண்றேன்.